இட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தெரிஞ்சதுக்கான சோதரிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வசனம் பார்க்க போகிற எங்களோட பேசுங்க, மறுத்து வெளிப்படுங்க ஐயா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பிரசங்கி 1:2 வசனத்தை விதமாக சொல்றார். மாய மாய எல்லாம் மாய என்று பிரசங்கி சொல்லுகிறான். இந்த பிரசங்கி யார் அப்படின்னு முதல் வசனத்தில் பார்த்தோம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கின் வாக்கியங்கள் அப்படின்னு பிரசங்கி அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் மாய அப்படின்னு அந்த மேஜிக் பண்ணுவாங்க சிலவங்க. அந்த மாதிரி இந்த உலகம் எல்லாம் மேஜிக் மாதிரியே இருக்கு அப்படின்னு பிரசங்கி சொல்றாரு. அப்ப ஏன் இதை விவரப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்க சொல்லப்பட்டிருக்கு 16 வசனத்துல, முன் இருந்தவர்களை பார்க்கிலும் ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இங்க ஒண்ணுமே நூதனம் ஒண்ணுமே இல்லை. இப்ப ரொம்ப ஹைஃபையா இருக்கிறோம், காரு, பைக்கு, பிளேன் போயிட்டு இருக்கோம். ஆனா முன்னால இது இல்லை. ஆனாலும் ஜனங்கள் அவங்க பிரயாணத்துக்கு குதிரை வச்சிருந்தாங்க, ரதம் வச்சிருந்தாங்க, கப்பல் வச்சிருந்தாங்க. அதான் இவர் சொல்றாரு, ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒன்றும் நூதனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரசங்கி சொல்லிட்டு போறாரு. ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. பூமியோ என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதிக்கிற இடத்துக்கே சூரியன் போகுது அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை விதமா சொல்றாரு பிரசங்கி 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு மாய அப்படின்னு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றாரு மனதுக்கு கஷ்டமா இருக்கு? பைபிள் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜா நல்ல ஆட்சி செய்யறோம். ஏன் மாய ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார் இந்த ராஜா சொல்றாரு. சிதேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாட்ட எரேமியா சொன்னார், ஐயா நீர் நேபுகாத்நேச்சார்கிட்ட சரணடையும் அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் அதை கேட்கவே இல்லை. அந்த ராஜா அதை கேட்காதனால இந்த பிரசங்கி சொன்ன மாதிரியே அந்த ராஜாவுக்கு நடந்தது. கண்ணு குருடாக்கப்பட்டுச்சு, எருசலேம் அழிக்கப்பட்டுச்சு. அதான் மாயங்க, அந்த உலகம் மாய. சிதேக்கியாவுக்கு தெரியல, சிதேக்கியா ராஜாக்கு இதெல்லாம் மாய. சூழ்நிலை எப்படி இருக்குது? நேபுகாத்நேச்சார்ட்ட நம்ம போய் சரணடையணும், அவர் சரண் அடையல. கடைசியில கண்ணு குருடாவே இறந்தார். அதான் இவர் சொல்றார் பிரசங்கி, மாய ஒண்ணுமே இல்லை, கவனமா இருக்கணுங்கிறார். இந்த உலகத்துல பணம் இருந்தாலும் சரி, நல்ல வேலை இருந்தாலும் சரி, வேலையே இல்லாட்டாலும் சரி, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பிரசங்கி சொல்றாரு. அதே 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவை விதமா சொல்லுது. பிரசங்கி 2:13, இருளை பார்க்கிற வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதீனத்தை பார்க்கிறோம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். எல்லாம் மாய, ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஆனா ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? ஒருத்தனை போய் மஸ்காடிக்க ஞானம் வேண்டாம், தேவ ஞானம் வேணும். இயேசு கிறிஸ்து தருகிற ஞானம் வேணும். அது சிதேக்கியாவுக்கு இருந்தா எருசலேம் அழிக்கப்பட்டிருக்காது. நான் பைபிள்ல பழைய பாடல பார்க்கிறோம், ராஜாக்கள்ல பார்க்கிறோம், 4ஆம் பார்க்கிறோம். எருசலேம் அழிக்கப்பட்டுச்சு ஒரு ராஜாவால. அவன் ஆட்சியில இருந்தான். என்னதான் நினைச்சாலும் தெரியல. தீர்க்கதரிசி சொல்றாரு, கேட்கவே மாட்டேங்கான். பிரசங்கிக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரு. ஞானத்தை வச்சு அவர் சொல்றாரு, இந்த உலகம் நீங்க ஆட்சியில் இருந்தாலும் கவனமா இருக்கணும். மாய ஞானம் வேணும் உங்களுக்கு. ஆட்சியில் இருந்தாலும் மதீனத்தை பார்க்கிலும் இருளை பார்க்கிற வெளிச்சம் எவ்வளவு உத்தமம். ஒரு இருள், ஒரு வெளிச்சம், ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம். கரண்ட் இல்லைன்னா அப்படி இருட்டா போயிடும். அப்போ ஒரு குடும்பத்துல ஞானம் இல்லை அப்படின்னா அப்படி இருட்டு, இருள், பிசாசின் கிரியைகள். தெய்வ ஞானம் வேணும்னு பிரசங்கி சொல்ல. அந்த உலக மாயையா, அழகா இருந்தாலும் சரி, பெரிய அந்தஸ்தா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்ம சேர்த்து வச்சாலும் சரி, அது மாய அப்படிங்கிறாரு. எல்லாம் மாய. சூரியன் கீழே எல்லாம் மாயன்னு சொல்றாரு.
13 அப்படி சொல்லிட்டார். ஞானம் நம்மளுக்கு வேணும், அது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். நாங்கள் கேட்டால் அதுக்கடுத்து அவர் சொல்கிறார். அதே பிரசங்க 2ஆம் அதிகாரம் 24 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலன், மனுஷன் பிரயாசப்படணும், உழைக்கணும். உழைக்காம மற்ற பைசால அனுபவிக்க கூடாது. பிரசங்க என்ன சொல்றாரு, அவர் மனுஷன் புசித்து குடிக்கணும். அவர் பிரயாசப்படுறாருல, அந்த வேலையில பிரயாசப்படுதோம், நம்ம ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு பிரயாசப்படுவாங்க. பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையில ஆண்டு ஆசீர்வாதத்துக்கான அதை அனுபவிங்க. கடன் வாங்கி அனுபவிக்காதங்க. மற்றவங்களை கொள்ளடிக்க கூடாது. அப்படி கொள்ளடிச்சு அது ஞானம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு மற்றவங்க எப்படி போட்டு நான் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. ஞானம் வேணும். ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு பைபிள் சொல்லுது. ஞானம் இல்லை அப்படின்னா இருளின் பிள்ளைகள்னு பைபிள் சொல்லுது. சொல்ல ஞானம் வேணும். அப்போ ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு 25 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாயிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க இஷ்டப்படியே எல்லாரும் வேலை செய்யறாங்க, தொழில் செய்யறாங்க. நான் முன்னேறணும், நான் என் பிள்ளை, என் குடும்பம், என் ஜாதி, என் நாடு, அப்படியே ஏன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஒன்னே நேசிக்கிற போல பெருன நேசி. அதுதான் தேவ ஞானம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாயையாக உலகத்தை நம்ம தப்பித்துக் கொள்ளணும். இந்த மாய உலகம் என்ன பண்ணும், மாயைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்னமோ இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. சாது சுந்தர் சிங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் திபெத் ஊர்ல அப்படியே பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்த உடனே ஒரு சத்தம் சொல்லிச்சு, இந்த இடத்துல நிக்காத, நீ ஓடிரு. சாது சுந்தர் சிங்க்கு ஒரு சத்தம் சொல்லிச்சு. அவர் காட்டிலே தான் இருப்பார், ஒவ்வொரு நாடா பிரயாணம் போவார். திபெத், நம்ம இந்தியாவிலிருந்து திபெத் போவார். அப்படியே அங்கே நோடியில் எந்தெந்த நாடு பக்கத்தில் இருக்காங்களாம் பிரயாணம் பண்ணி சூசிஸ் அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கும் போது ஒரு காடு வருது, ஒரு இடம் வருது. அந்த இடம் வந்த உடனே ஒரு சத்தம் சொல்லுது, இங்கிருந்து ஓடிது அப்படிங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அங்க ரொம்ப மணக்குது, நறுமணம் வீசுது. நறுமணம் அது மாய. அந்த நறுமணத்தினால அங்க பிரயாணப்படுறவங்க அந்த நறுமணத்தையே சுவாசித்து நான் சொல்றது உண்மை, ஒரு கதை சொல்லல. அந்த சென்ட் மல்லிப்பூ ஸ்மெல் மாதிரி ஒரு நல்ல அருமையான ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் கேட்டுட்டு அவங்களுக்கு பசியே இல்லை, தூக்கமே இல்லை, அப்படியே அந்த ஸ்மெல்லே இருக்கிறாங்க. இன்னைக்கு போதை பொருள் உள்ளவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இது மாய. போதை பொருள் உட்கொண்டவங்க அவங்களுக்கு தெரியல அந்த போதை மாய, ஒண்ணுமே இல்லை, அவனை அழிச்சிரும். இந்த உலகம் தேவ ஞானம் இல்லைன்னா நம்மளை அழிச்சிரும். சிதைக்கிய ராஜாவை அழிச்சிட்டு அந்த நறுமணத்துக்கு யாரெல்லாம் நறுமணத்துக்கு மயங்கினாங்களோ அவங்கள எலும்பு கூட இருக்கிறாங்க. அதான் சாது சுந்தர் தெய்வ மனுஷனை பார்த்து சொல்லுதாங்க, நீ ஓடு இந்த இடத்துல நிற்காதா. அவர் வேகமா ஓடினாரு. அந்த நறுமணம் எங்கெல்லாம் அடிக்காதெல்லாம் தாண்டி ஓடி தப்பிச்சிட்டாரு. இந்த உலகம் அப்படிதான் நம்மளை இழுக்குது. பெரிய வேலை, அவன் பெரிய பணக்காரன், அவன் இப்படி, அந்த தொழில் இப்படி அப்படின்னு ஒருத்தர் சொல்லி உசுப்பேத்தி துரோகம் நடக்குது, பொய் நடக்குது. இந்த உலகத்துல அநீதி இருக்குதுன்னு உங்க பைபிள்ல பார்க்கிறோம். இந்த உலகம் மாய. தேவ ஞானம் நம்மளுக்கு வேணும். இப்ப உங்களுக்கு தேவ ஞானம் தரணும் அப்படின்னா அந்த பைபிள் சொல்லுது, அதே பிரசங்க 2ஆம் அதிகாரம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நீங்க ஆண்டவர் பார்வைக்கு நல்லவங்க இருப்பீங்களா? பிரசங்கி சொல்றார், தேவன் தமது பார்வைக்கு ஞானவனா தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆண்டவர் பார்வைக்கு நல்லவனா நீங்க இருக்கணுமா? மனுஷனுக்கு நம்ம நல்லவனா இருந்தா நடிச்சு காட்டிடலாம். வேலை செய்யும் பொழுது அப்படியே சிரிச்சா எல்லாரும் மயங்கிடுவாங்க, அவங்கள்ட்ட ஃபேவரா பேசினா மயங்கிடுவாங்க. ஆனா தேவன் பார்வைக்கு இருக்கணும். தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்து பார்வைக்கு நல்ல மனுஷனா இருக்கிறவனுக்கு, நல்லவனா இருக்கிறவனுக்கு, ஆண்டவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கணும். நீங்களே யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பைபிள்ல, நீங்க பாருங்க. ஆண்டவர் பார்வைக்கு நல்லவனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாயையான உலகத்தை நீங்க தப்பித்துக் கொள்வீங்க. இது நீங்க மாயான உலகத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா இது உங்களை அழிவுக்கு கொண்டு போயிடும்,
நாசத்துக்கு கொண்டு போயிடும். ஒரே நாசம் மோசம். காரில் போகிறாங்க, அப்படியே கணத்துள்ள போயிட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு ஞானமே இல்லை. ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னு நிதானமாக நம்ம ஓட்டணும். வாழ்க்கையில் நிதானமாக நம்ம போகணும், கீழ்ப்படியணும். நிறைய காரியங்கள் இருக்குது. சிலர் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு இருக்கும் தண்டனை பெருசுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம கீழ்ப்படியணும். அப்போ இந்த மாயை நம்ம தப்பித்துக் கொள்ளப்படலாம். எங்கள் பைபிள் தெளிவாக சொல்லுது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம், தேவன் இயேசு கிறிஸ்து, தேவன் இயேசு கிறிஸ்து போடுங்க, தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை அளிக்கிறார். அடுத்தால பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஒரு சில தேவன் பார்வைக்கு நல்லா இல்லை அப்படின்னா அவன்கிட்ட பைசா இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. அதை யாருக்கு வச்சிருக்காரா? நல்லவனா இருக்கவனுக்கு இந்த ஆள் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறாரா? இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஒருத்தனுக்கு பணம் இருக்கு, அனுபவிக்க முடியாது. ஒரு பிச்சைக்காரன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பைசா இருக்கு, அப்படியே செத்து போயிட்டான். பிச்சை எடுத்து வந்த பைசாவை சாப்பிட்டு நல்லா இல்லாம இறந்த உடனே துணியை தூக்கி பார்க்க உள்ள போற ஆயிரக்கணக்கான ரூபா வச்சிருக்காரு அந்த ஆள். பிச்சை எடுத்த பைசாவை அவர் சாப்பிடவே இல்லை, அனுபவிக்கல. அப்ப இந்த உலகத்துல இப்படிலாம் இருக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏண்டி சொல்லுடைய காரியம் என்ன? இந்த உலகம் மாயை எல்லாம் மாயன்னு பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே நடக்கிறது மாயை. மனதுக்கு சஞ்சலமா கஷ்டமா இருக்கணும். சிலவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களோட பணம் இருக்கும், புகழ் இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது மாயை. ஆண்டவர் பார்வையில் இது மாயை. ஞானம் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் பார்வைக்கு நீங்க ஞானவனா, நீங்க நல்லவனா இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் அறிவு இன்பத்தையும் தருவாராம். இது அதிகாரத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவன் உங்களோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பார்வைக்கு நாங்க நல்லவங்களா இருக்கணும் ஆண்டவரே. பிரசங்கி தெளிவா சொல்றாரு, எல்லாம் மாயங்க, ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது, அப்படியே விட்டுட்டு போனோம். யாரும் ஒண்ணு கொண்டு போக முடியாதுங்கிறது. உங்க வாசனத்தின் படி நாங்க கை கொண்டோம் அப்படின்னா அதை நாங்க கொண்டு போவோம். எங்க பிரசங்கி சொல்லுதார், தெளிவா சொல்லுதார். உங்க பார்வைக்கு நல்லவங்களா இருக்கணும். இந்த உலகம் மாய, அது பொல்லாங்கு கிடக்குதுன்னு எவ்வளவு நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாயிலிருந்து தப்பித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்க பார்வைக்கு நல்லவனா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர், இறக்கம் செய்யுங்க ஐயா. அப்படியே செய்யுங்க. வியாதி வறுமையில மாற்றம், கடன் பிரச்சனை மாற்றம் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.